அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பணம். இன்றைக்கி காலையில் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறதுக்கு காரணம் எல்லாமே பணம் தான். எவ்வளோ தான் ஓடி எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ₹1 கூட என்னால் மீறி பண்ண முடியல அப்படின்ற வார்த்தை தான் நிறைய பேர்த்துட்ருக்கு. ஸோ இந்த பணம் தங்குவதற்கான எளிய வழிமுறைகள் என்னெல்லாம் பண்ணால் நமக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்ன தான் எவ்வளோ சம்பாதிச்சாலும், இப்போது ஒரு ₹10,000 சம்பாதிக்கிறவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு. ₹50,000 சம்பாதிக்கிறவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, என்னால் சேமிக்க முடியலன்னு. ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு ₹10,000 சம்பாதிக்கிறவர் எனக்கு பணம் சேர்க்க முடியலன்னு சொல்கிறது ஒரு நியாயம் உண்டு. ஆனால் ₹50,000 சம்பாதிக்கிறவரும் என்னால் பணம் சேர்க்க முடியலையேன்னு சொல்கிறதுக்கு எப்படி அது சரியான காரணமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா, தேவையற்ற செலவுகள், நம்ம செய்யக்கூடிய தேவையற்ற செலவுகள் அல்லது எதிர்பாராத விரய செலவுகள். எதிர்பாராத விரய செலவுகள்னால் நிறைய, நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுகள் உட்பட, இப்போ ஒரு வண்டி வாகனம் இருக்குது அதுக்கு ஏற்படுற செலவுகள் உட்பட, வீட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது செலவுகள், இப்படி நிறைய நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுனால நம்மளால் சேமிக்க முடியறதில்ல அப்படின்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. யாரும் தேவையில்லாத செலவுகள் பண்ண போகிறதில்ல. இப்போ ₹10,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ₹50,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த பணத்தை சேமிக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர இதை தேவையில்லாத நான் போய் செலவு பண்ணுவேன் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துலேயுமே கூட யாராலையும் அந்த சேமிப்பு அப்படிங்கிறத நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிற அந்த வருத்தம் எல்லாத்துக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. சரி, இப்போது தொழில் செய்கிறவங்களாகட்டும் வேலை செய்கிறவங்களாகட்டும், பணம் அப்படிங்கிறது, லாபம் அப்படிங்கிறது 11ஆம் பாவகம். நம்ம ஜோதிடத்தில் 11ஆம் பாவகத்தை லாபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாபம் நம்ம வீட்டுக்கு கொண்டுகிட்டு வர்றது 2ஆம் பாவகம், தனம் அப்படின்னு சொல்லுவோம். தனஸ்தானம்னு சொல்லுவோம், நம்ம ஜோதிடத்தில் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் பாவகம் எவர் ஒருவருக்கு நல்ல சுபமாக இருக்கோ அவங்க சம்பாதிக்கக்கூடிய வேலையின் மூலமாகவோ தொழிலின் மூலமாகவோ சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்படின்றதுல இது ஜோதிட ரீதியிலான ஒரு கருத்துக்கள். சரிங்களா? சரி, இந்த தேவையில்லாத விரய செலவுகள்லாம் எப்படி தவிர்க்கிறது? இந்த விரய செலவுகளை தவிர்த்தா தானே நம்ம பணம் சேர்க்க முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கா இல்லையா? சரி, இந்த விரய செலவுகள்லாம் தவிர்க்கிறதுக்கான ஒரு சின்ன வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஹோரையில் வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு தொடர்ந்து வழிபாடு பூஜை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த பணம் அப்படிங்கிறது சேரும். அதே மாதிரி நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ₹10 அந்த இடத்துல ஒரு பணம் அப்படிங்கிறத எடுத்து வச்சு வழிபாடு பண்ணணும். பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்போது அந்த இடத்துல பணத்தை எடுத்து வச்சு சேரணும் அப்படிங்கிறத தாண்டி, எனக்கு இன்னைக்கு பணம் சேர்ந்துருக்கு, நான் இன்னைக்கு சேமிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ₹10 உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கணும். ஸோ அப்படி நீங்கள் அந்த பூஜையின் போது உருவாக்கும் பொழுது அந்த சேமிக்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும். தேவையில்லாத இந்த விரய செலவுகளை இந்த பூஜை முறைகள் நம்மளை குறைக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பூஜை செஞ்சுட்டா சேமிச்சிடலாமா அப்படின்னா, அந்த இடத்துல பூஜை செய்யும் பொழுது அந்த விரய செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பூஜை செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. ஒரு ₹10 முதல் நாள், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு ₹10 வைக்கிறீங்க, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு ₹20 வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பணம் அந்த இடத்துலையே தான் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது அந்த சேமிப்பு அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே இருக்கும். செலவீனங்கள், தேவையில்லாத செலவீனங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் சுக்கிர ஓரையில், அதுவும்
நைட்டு 8 to 9 அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நேரம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யும் பொழுது இது நல்ல ஒரு நற்பலன்களை கொடுக்கும். நம்ம கிராமத்தில் வழக்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, சாயங்காலம் விளக்கேற்றியாச்சு, வெள்ளிக்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல் வழக்கம் உண்டு. என்னன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பூஜை தான். நம்ம ஈவினிங் வந்து விளக்கேற்றி வச்சு அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டோம், இதை நம்ம சேமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம், அந்த பணத்தை அங்கே வச்சு வழிபாடு பண்ணிட்டோம், யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தாற்பயம் இதுதானே தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.